Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 1 பற்றி பார்த்துடலாம். எக்ஸசைஸை ரீட் பண்ணிடலாம். From the information given below, prepare receipt and payment account of குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் ended 31st December 2018. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் வந்து ரீட் பண்ணிடலாம். Cash in hand 1/1/2018, அதாவது ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் 4,000, salaries paid 3,000, live membership fees received 10,000, subscription received 15,000, rent received 2,000, paid for printing charges 2,500, lockers rent received 1,000, tournament receipt 14,000, tournament expenses 10,500, investment purchased 25,000. receipt and payment ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த receipt and paymentனுடைய ஃபார்மேட் ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்த்துடலாம். இதுதான் receipt and paymentனுடைய ஃபார்மேட். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அக்கௌண்ட் சொல்கிறதுனால லெஜர் ஃபார்மேட்டில் போட்டுக்கணும். டெபிட் சைடு வந்து ரெசிப்டும் கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்டும் இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதனால் receipt and payment மாற்றி போட்டோம்னா டோட்டல் சாமே தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரெசிப்ட் சைடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அட் பேங்க் வந்து வரும். இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். இது ரெண்டு சம்பளம் கொடுத்துருந்தா நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம எழுதிக்கணும். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது பேங்க் அக்கௌண்ட்ல மைனஸ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் அக்கௌண்ட் அதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ கேஷ் அட் பேங்க் ஆப்போசிட் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதனால கிரெடிட் சைடு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ப்ராட் டவுன்னா நம்ம இருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரன்ஸ் ஆன்சர் தான். அது கேஷ் அண்ட் ஹேண்டா இருக்கலாம், ஆர் கேஷ் அட் பேங்கா கூட இருக்கலாம். ஏன்னா மைண்டில் ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக நான் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறேன். அது வரக்கூடிய டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து டெபிட் சைடு வந்துச்சுன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இப்படி போட்டுக்கணும். மீதி இருக்கிறது ரெண்டு ஐட்டம் தான். ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட்ஸ், ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட். கேஷ் ரெசிப்ட்லையும் கேஷ் பேமெண்ட்லையும் எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்க வேண்டாம். கேஷ் ரெசிப்ட்ஸாக இருந்தால் ரெசிப்ட் சைடும், கேஷ் பேமெண்ட்டாக இருந்தால் பேமெண்ட் சைடு மட்டும்தான் போடணும். இந்த நான் கேஷ் ஐட்டம் ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த டெப்ரிசியேஷன், எட்டு ரெண்ட் பெய்டு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டம் வந்துச்சுன்னா அது மட்டும் நம்ம இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட், ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட், இது ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் இங்கே வரணும். இதுதான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டினுடைய ஃபார்மேட். நம்ம ஒரு சம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சம் ஏற்கனவே நம்ம ரீட் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸில் எது ரெசிப்ட் எது பேமெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சம்மில் நம்ம போஸ்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் இன் ஹேண்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ரெசிப்ட் சைடு வந்து வரணும் ஓப்பனிங் பேலன்ஸ், அதனால. நெக்ஸ்ட் சேலரிஸ் பெய்டு, இது பெய்டு இல்லையா, கேஷ் பெய்டு தான், அப்போ பேமெண்ட். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, அப்போ இது ஒரு ரெசிப்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால கேஷ் ரெசிப்ட்ங்கிறதுனால இது வந்து ரெசிப்ட் சைடு போட்டுடலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இதுவும் ரெசிப்ட். ரெண்ட் ரிசீவ்டு ரெசிப்ட். பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், இது ஒரு 2,500 இருக்கு. இது வந்து பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் இல்லையா, அதனால பேமெண்ட் சைடு போட்டுடலாம். இது லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு ரெசிப்ட். அடுத்து டோர்னமெண்ட் ரிசிப்ட்னு சொல்லியிருக்காங்க. டோர்னமெண்ட்டுக்கான ஃபண்ட் ஏதாவது வாங்கியிருப்பாங்க, அது ரெசிப்ட்னு சொல்றதுனால இது வந்து கேஷ் ரெசிப்ட் தான், அதனால ரெசிப்ட் சைடு போட்டுடலாம். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், இது எக்ஸ்பென்சஸ் இல்லையா, கேஷ் பெய்டு, அதனால பேமெண்ட். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு, இதுவும் வந்து பேமெண்ட். அப்போ ரெசிப்ட் என்ன பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே கிளியராக பார்த்தாச்சு. இது அப்படியே நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ல எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018 எழுதியாச்சு. இப்போ ரெசிப்ட் சைடு எது இந்த ஐட்டம்லாம் பார்த்தோம்னா அதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஜஸ்ட் இங்கே எடுத்து எழுதுறோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 4,000, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 10,000, டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 15,000, rent received
2000, to locker rank received 1000, to tournament receipts 14,000. இது எல்லாமே receipt நம்ம ஏற்கனவே சம்பளம் பார்த்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. Next payment side, by salaries 3,000, by printing charges 2,500, by tournament expenses இதெல்லாம் பேமெண்ட் இல்லையா, எக்ஸ்பென்சஸ்னாவே பேமெண்ட் தான் 10,500, by investment purchase 25,000. இது பேமெண்ட் சைடு எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு டெபிட் சைடா கிரெடிட் சைடான்னு பார்த்துடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு வந்து டோட்டல் வந்து அதிகமாக இருக்கும், 46,000 இருக்கும். கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 41,000 தான் இருக்கு. இந்த kind ஒர்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்க, 46,000 ரிசிப்ட் சைடும் பேமெண்ட் சைடு வந்து 41,000 இருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 5,000. அப்போ இங்க வந்து பேங்க் பத்தி எதுவுமே சொல்லல. இப்போ கேஷ் மட்டும் தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து மெயின்டைன் பண்றதுனால கேஷ் அண்ட் கேண்ட் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 5,000. இதுக்கான ஆன்சர் நம்ம எடுத்தாச்சு. இவ்வளவுதான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டினுடைய சொல்யூஷன். நீங்க இதை பொறுத்த வரைக்கும் கேஷ் ரெசிப்ட், கேஷ் பேமெண்ட் ஐட்டம், நான் கேஷ் ஐட்டம் இது மட்டும் மைண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த சம்மை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.